குட் ஈவினிங் எவ்ரிவன். நம்ம இப்போ நீட் எக்ஸாம் எழுதுகிற சென்டர் கிட்ட இருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் எப்படிலாம் இருந்தது, ஈஸியாக இருந்ததா இல்லை டஃப்பாக இருந்ததான்னு பற்றி கேட்கலாம் வாங்க. ரீநீட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எப்படி மேம் இருந்தது கொஷின்ஸ் எல்லாம்? கொஷின்ஸ்லாம் ஓகே. ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. டஃப்னஸ் டைம் கன்சூமிங்காக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி போன தடவை மாதிரி தான் இருக்குது. பயோ ஆஸ் யூஷுவல் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் படித்ததுலேயே நிறையா வந்துச்சு. ரீநீட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எப்படி எழுதிருக்கீங்க மேம்? எனக்கு வந்து பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கெம் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலி போன வருஷம் நான் எழுதலை, இதுதான் ஃபஸ்ட் டைம் எழுதுறேன். ஓகே. எனக்கு வந்து இந்த என்சிஆர்டி சிலபஸ் தான் நான் படித்தேன். அதுலேருந்து பயாலஜி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே. பயாலஜி வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட குழப்பத்தெல்லாம் தீர்க்க நம்ம ஜெனோவா கன்சல்டன்சி இருக்கு. நீங்க அப்ராட்ல எம்பிபிஎஸ் படிக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லனா எம்பிபிஎஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. மற்ற டீடைல்ஸை நம்ம ஜெனோவா குரூப்ஸ்ல இருந்து நானே உங்க டிஎம்க்கு டைரக்டா சென்ட் பண்றேன்.